சார் அந்த பொண்ணு கோலதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது உங்களுடைய கருத்து, அது நீங்க வச்சுக்கோங்க, தப்பு இல்ல. என் கருத்து சொல்றதுக்கு தான் சார் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கருத்து, நான் வந்து உங்களுடைய கருத்துல நான் வந்து முரண்படல. நான் கேட்கறது என்ன கேள்வினா, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து, ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அவர் இறக்கப்படுற, அவங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு இழப்பு, அதை மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த பையனுமே நல்ல சம்பளத்துல இருக்கிறாரு. சம்பளம் விடுங்க சார், அப்ப சம்பளம் இல்லனா இந்த பையனோட உயிருக்கு மதிப்பு இல்லையா? அதானே அவங்க வீட்ல சொன்னாங்க. நம்ம பேசவே அவங்க வீட்ல என்ன சொன்னாங்க? அவங்க டிசிஎஸ்ல இருக்கட்டும், வீட்ல அன்எம்ப்ளாய்டா இருக்கட்டும், உயிருக்கு மதிப்பு இருக்கு சார். அவங்க சைடுல இருந்து சொன்ன வார்த்தைங்க, அவங்க சைடுல இருந்து சொன்ன வார்த்தை, என் மகன் 2 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்றான், இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அவங்க எல்லாம் கேட்ட கேள்வியில வைத்து தான் நம்ம இங்க கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க சொல்றது அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி இல்லைங்களா, அது வர்றதுக்கு முன்னக்கூட்டி என் பையன் இந்த பாருங்க இந்த பொண்ணோட சேர்ந்து இருந்தா போட்டோ, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பல போட்டோஸ் அந்த பையன் கூட சேர்ந்து இருக்கிற பெண்களோட போட்டோ வெளியே வருது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு தேவையில்லாத விஷயம் தான். தேவை, கண்டிப்பா தேவை சார், வரட்டும். உண்மை எப்படி வெளியில வரும்? உண்மையை தானே சொல்லிருக்காங்க, உண்மை எப்படி வெளியில வரும்? வெட்டி போட்டது யாரு? அந்த பொண்ணோட தம்பி தானே. அப்போ அந்த பொண்ணு இவங்கள லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, வெட்டி போட்டவன எதுக்காக பண்ணா, அதுக்கு என்ன ஏஜெண்டா இருக்கு, அவன் வீட்டுல எவ்வளவு பிரஷர் இருந்திருக்கும், அவங்க அப்பா அம்மாவோட சிந்தனைகள் எவ்வளவு தூரம் அது வந்து எக்ஸ்ட்ரீமா போயிருக்கும் இந்த பையன் இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்களே. கிரக்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் விட்டுட்டு நீங்க இவங்க போட்டோ ஏன் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு ஏன் வெயிட் பண்ணலன்னு கேக்குறீங்களே.